மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி டிவி ஊடாக நான் ஆசிரிய மாணவர்களுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரவியல் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை, இது கல்வியில் எவ்வாறு இந்த இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது, அதனுடைய பயன் என்ன, அதை நாங்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும், எங்களை அறியாமல் நாங்கள் அவற்றினை பயன்படுத்தி வருகின்றோமா என்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து கல்வியில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரிய கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிபின் எடியூகேஷன் அல்ல பேச்சுலர் ஆஃப் எடியூகேஷன், மாஸ்டர் ஆஃப் எடியூகேஷன் அந்த துறையிலே படிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கல்வி அளவீடு என்பது அங்கே ஒரு பாடமாக அங்கே இருக்கின்றது. அது தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அந்த பாடங்களை நீங்கள் பாஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். அது ஒரு கட்டாயமான ஒரு இது. கணிதம் எங்கும் இருக்கும் என்று சொல்லுவார்கள். சமையலறையில் கூட கணிதம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் படிப்பிக்கின்ற பொழுது கணித ஆசிரியர்கள், விஞ்ஞான ஆசிரியர்கள் மட்டும்தான் கணிதம் இருக்கும் என்று இல்லை. எல்லா பாடங்களும் ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு அந்த கணித அறிவு அங்கே இருக்கின்றது. சமையலறையில் நாங்கள் எந்த அளவு அரிசி போட வேணும், எத்தனை பேருக்கு போட வேணும், எவ்வளவு கரை காய்ச்ச வேணும் என்று நினைக்கிறது கூடவே கணிதம் தான். அங்கே அம்மாவுக்கு கணிதம் பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் அவை அறியாமல் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களிடம் அந்த அறிவு இருக்கும். வேறு தமிழ் பாடம், சமய பாடம் படிப்பிக்கின்றவர்களிடம் அது அங்கே அந்த கணிதம் அங்கே இருக்கும். ஆகவே அந்த கல்வியை பொறுத்தமட்டில் கணித அந்த அளவீடு, கல்வியில் அளவீடு ஒரு பயன்பாடாக இருக்கின்றது. அதில் மையநிலை அளவைகள் என்று சொல்லக்கூடிய 3 இருக்கின்றது. ஆகாரம், இடையம், இடை. இந்த புள்ளிவிவரவியலில் மிக முக்கியமான அளவைகள் ஆகாரம், இடையம், இடை. அப்போ ஆகாரம் என்றால் என்ன, இடையம் என்றால் என்ன, இடை என்று சொன்னால் என்ன என்பது பற்றி நான் நினைக்கிறேன் 7ஆம் வகுப்பிலே இது அங்கே அறிமுகமாக இருக்கும். ஆனாலும் கல்வியில் அந்த அளவீடு என்று வருகின்ற பொழுது நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுதுதான் அங்காலே வருகின்ற நியம விலகலாக இருந்தாலும் சரி, அல்லது கோரிலேஷனாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்களை நாங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக ஆகாரம் என்றால் என்னென்னு பார்ப்போம். அதில் இது நான் பெருசாக இதில் மினக்கட போகிறது இல்லை. என்னால் உங்களுக்கு நீங்கள்லாம் பெரிய ஆட்கள் என்ற வகையில் அது உங்களுக்கு ஒரு விளங்கக்கூடிய ஒரு புறமதியை தான் இருக்குது. பாருங்க, ஆகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இதில் துவி ஆகாரம், பல்லாகாரம் என்று சொல்லக்கூடிய 2 பகுதிகள் இருக்கின்றது. ஆகாரம் இல்லாத பெரம்பலும் அங்கே வரும். அப்போ துவி என்று சொன்னால் 2, பல் என்று சொன்னால் 2க்கு மேற்பட்ட ஆகாரங்கள் அங்கே காணப்படும். இப்போ உதாரணமாக நாங்கள் புள்ளி இதை நாங்கள் எடுத்து அங்கே எங்களுக்கு தரப்பட்ட ஒரு தரம் 9 வகுப்பு மாணவர்களுடைய புள்ளிகள் அங்கே தரப்பட்டிருக்கின்றது. 35, 37, 40, 43, 50, 56 இப்படி அங்கே தரப்பட்ட புள்ளிகள் வேறு வரிசையில் நாங்கள் அதை எழுதி வைத்திருக்கின்றோம். பொதுவாக இங்கே ஆகாரம், இடையம், இடை காண்பதற்கு நாங்கள் ஏறு வரிசையில் எழுதுகின்ற பொழுது எங்களுக்கு அந்த கணித்தல் இலகுவாக இருக்கு. இங்கே பார்த்தால் எந்த ஒரு பெருமானதுமே ஒரு தடவை தான் அங்கே வந்திருக்கின்றது. ஆகவே இது எதுவுமே ஆகக்கூடிய தடவை வரவில்லை. ஆகக்கூடிய தடவை வராத ஆகாரம். இப்போ இன்னும் ஒரு இதை தருகின்ற பொழுது இதை 37 என்ற இன்னொரு பெருமானத்தையும் அவர்கள் தந்து விடுகின்றார்கள். இப்போ இந்த பெரம்பலை பார்க்கின்ற பொழுது என்ன நடக்க போன்னு சொன்னால் 37 என்பவர் 2 தடவை வந்திருக்கின்றது. ஏனைய அந்த புள்ளிகள் ஒரே ஒரு தடவை வந்திருக்கின்றது. ஆகவே இந்த பெரம்பலில் 37 தான் ஆகாரமாக இருக்கு. இது சாதாரணமான ஒரு இது. ஒரு ஆகாரம் இல்லாமல் இருக்கும், ஒரே ஒரு ஆகாரம் இருக்கும். அடுத்தது துவி ஆகாரம் என்று நாங்கள் பார்ப்போம். இப்போ உதாரணமாய் கணித பாடத்தில் தரம் 10 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் இங்கே நான் எழுதப் போகின்றேன். 44 44 44 50
51 56 56 56 70. பாருங்க எத்தனை மாணவர்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 மாணவர்களுடைய புள்ளிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த புள்ளிகள் ஏறு வரிசையிலும் எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தால் 44 என்ற பெருமானம் 3 தடவை வந்திருக்கின்றது, ஆகக்கூடிய தடவை வந்திருக்கின்றது. அதே போல இங்கே நீங்கள் 56 என்ற எண்ணை பார்க்கின்ற பொழுது அதுவும் 3 தடவை வந்திருக்கின்றது. இவரும் 3 தடவை வந்திருக்கின்றது, 56 3 தடவை வந்திருக்கின்றது. ஆகவே இந்த பெரம்பல் ஆகாரம் என்னவா இருக்கும் என்று சொன்னால் சமன் போட்டு 44 போட்டு கம போடணும். நாங்கள் இல்லை கம போட்டு 56 போடுவோம். இதை சொல்ல துவிய ஆகாரம், 2 ஆகாரங்களை கொண்ட பெரம்பல். 44 ஆகாரமாக வந்திருக்கின்றது, 56 ஆகாரமாக வந்திருக்கின்றது. இதில் ஒரு சின்ன ஒரு மேட்டம் செய்ய போகிறேன். என்னென்றால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா 56 என்றதை நான் இன்னொரு மாணவனுடைய புள்ளியை அங்கே சேர்த்திருக்கின்றேன். இப்போ பார்த்தால் 56 என்பவர் 4 தடவை வந்திருக்கின்றது, 44 என்பவர் 3 தடவை வந்திருக்கின்றது. இது ஆகக்கூடிய தடவை வந்தவர் 56. ஆகவே இப்படி வந்தால் 56 தான் ஆகாரம், ஒரே ஒரு ஆகாரம் தான் வரும். இப்போ இது 3 தடவை வந்திருக்கின்றது, அது கன தடவை என்று போட்டு போடலாம். ஏன்னா அங்கே 4 தடவை வந்தவர் இருக்கின்றபடியால் அவர் தான் ஆகாரமாக இருப்பார். இதில் 4 உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 4 உதாரணங்களில் ஆகாரம் என்னென்று நாங்கள் பார்ப்போம். ஒன்றில் ஆகாரம் இல்லாத பெரம்பலாக இருக்கும், 2 ஆகாரங்கள் உள்ள பெரம்பல் காணப்படும், அல்லது 2க்கு மேற்பட்ட ஆகாரங்கள் கொண்ட ஒரு இது காணப்படும், அல்லது ஒரே ஒரு ஆகார பெரம்பல் ஒன்று அங்கே காணப்படும். இப்போ இங்கே இந்த புள்ளிகளை பார்க்கின்ற பொழுது இது எந்த புள்ளியாகவும் இருக்கலாம், மாணவர்கள் பெற்ற புள்ளியாக இருக்கலாம், அல்லாட்டி போன ஒரு சந்தையில் ஒரு குவியல்களில் இருக்கிற தேங்காய்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம், அல்ல ஒரு பழக்கடையில் இருக்கின்ற ஒவ்வொரு குவியலிலும் இருக்கின்ற பழங்களின் எண்ணிக்கை. இதான் அந்த புள்ளிகள் பரம்பி இருத்தல், அதுதான் புள்ளி விவர பரம்பல் என்று நாங்கள் சொல்லுவோம். என்னவாகவும் அங்கே இருக்கலாம், எங்களுக்கு அந்த புள்ளிகள் தெரிந்தால் சரி. இப்போ இங்கே பார்த்தால் 32 39 40 40 55 60 என்று இங்கே சொன்னபடியால் இந்த முதலாவது கணக்குக்குரிய ஆகாரம் என்னவாக இருக்கும் என்று சொன்ன ஆகாரம் என்று எழுதி சமன் என்று எழுதி அங்கே பார்த்தால் 40 என்பவரான் அதிகூடிய தடவை வந்திருக்கின்றார். மிச்சம் எல்லாருமே ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கின்றது. ஆகவே 40 தான் இந்த பரம்பலினுடைய ஆகாரமாக இருக்கும். இதே போல இந்த 2வது உதாரணத்தை பார்க்கின்ற போது 25 இருக்கின்றது, 25 இருக்கின்றது, வேறு எங்கே 25 இங்கே இருக்கின்றது, 3 தடவை 25 வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு தடவை பார்க்கின்ற பொழுது 39 என்பவர் 2 தடவை வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றுக்கு மேலே வந்தால் அது ஆகாரம் என்று தான் நினைக்கின்றார்கள். அது தவறு. அதில் எது கூடுதல் தடவை வந்திருக்குன்னா நாங்கள் பார்க்கணும். 25 3 தடவை வந்திருக்கின்றது, 39 என்பது 2 தடவை வந்திருக்கின்றது. ஆகவே 3 தடவை ஆகக்கூடியது 3 தடவை. ஆகவே 3 தடவை வந்தவர் 25. ஆகவே ஆகாரம் இங்கு ஆகாரம் எதாக இருக்கும் என்று சொன்னால் இங்கே ஆகாரம் 25 தான் இருக்கும். கண்டினியூ ரைட். இனி நாங்கள் 3வது உதாரணத்துக்கு நாங்கள் போவோம். 3வது உதாரணத்தை பார்க்கின்ற போது 8 8 8 10 11 11 12 12 12 15. இங்கே பார்த்தால் 8 என்பவர் 3 தடவை வந்திருக்கின்றது, 10 என்பவர் 1 தடவை வந்திருக்கின்றது, 11 என்பவர் 2 தடவை வந்திருக்கின்றது, 12 என்பவர் 3 தடவை வந்திருக்கின்றது, 15 என்பவர் 1 தடவை வந்திருக்கின்றது. இப்போ பார்த்தால் 8 என்பவர் 3 தடவை வந்தபடியால் அதுதான் ஆகாரமாக இருக்கும். 12 என்பவர் அதே அளவு தொகையிட வந்தபடியால் அதுவும் ஆகாரமாக தான் இருக்கும். ஆகவே இங்கு ஆகாரம் 2 பேர் வர இருக்கின்றார்கள். யார் என்று சொன்னால் 8 என்பது ஆகாரமாக இருக்கும். இனி புடைக்க கமதான் போடணும், சமன் போடக்கூடாது. 12 என்பவர் ஆகாரமாக இருக்கு. நீங்கள் நினைக்கக்கூடாது சார் 11ம் 2 தடவை வந்திருக்குத்தானே. இல்லை இல்லை, அது இல்லை. அதை விட கூடிய தடவை எது இருக்கு அவரான் ஆகாரம். ஆகவே இங்கே 8 அது சொல்ல துவிய ஆகாரம். துவி என்றால் 2 ஆகாரங்கள் இந்த பெரம்பல்லே காணப்படும். 4வது பாருங்க எல்லாரும் 70 72 75 76 79 82 இருக்கின்றது.
இங்கே எல்லாமே ஒரே ஒரு தடவை வந்திருக்கின்றது, எதுவுமே ஆகக்கூடிய தடவை வரவில்லை. ஆதலினால் இங்கு ஆகாரம் இல்லை. ஆகாரம் இல்லை என்று எழுத வேண்டிய ஆகாரம் இல்லை, இவ்வளவுதான். இதுதான் ஆகாரம். அப்போ ஒரு பெரம்பல்ல ஆகக்கூடிய தடவை எந்த புள்ளி காணப்படுகின்றதோ அல்ல எந்த புள்ளிகள் காணப்படுகின்றதோ அவைதான் ஆகாரம் என்று சொல்லப்படும். அந்த ஆகாரம் ஆக கூடிய தடவை என்று நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டால் சரி. இது ஒரு பஸ்பாட்டில் வரக்கூடிய 10 கேள்வியில் ஒன்றாக வரக்கூடிய ஒரு கேள்வியாக பின்வரும் பெரம்பல்ல ஆகாரம் இது, இவ்வாகாரம் இவ்வாறு அழைக்கப்படும். 2 ஆகாரம் இருந்தால் அது துவி ஆகாரம், 2க்கு மேற்பட்ட ஆகாரங்கள் இருந்தால் அது பல் ஆகாரம். ரைட், ஆசிரியமானவர்களே பாருங்களீங்க. இப்போ நாங்கள் முதல் ஆகாரம் பார்த்துருக்கின்றோம். இனி நாங்கள் பார்க்க போகிறது இடியம். இந்த இடியம் எங்கே அமைந்திருக்கின்றார் என்பதற்கு ஒரு சூத்திரம் இருக்கின்றது. ஒன்று எண்சக ஒன்றின்கள் 2, இன்னும் ஒன்று எண்ணின்கள் 2. இதை நாங்கள் எப்போ பாவிப்போம் என்று சொன்னால், கூட்டமாக்கப்பட்ட தரவுகள் அல்லது வகுப்பாயடையாக்கப்பட்ட தரவுகள் என்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இதை நாங்கள் பயன்படுத்துவோம். சாதாரணமாக ஒரு பரம்பி இருக்கின்ற ஒரு வருகின்ற பொழுது 4, 5, 5, 7, 9, 10, 12, இங்கே 1 2 3 4 5 6 7 7 மீடுரன்கள் இருக்கின்றன. மீடுரன்கள் இல்லை ஈட்டுகள் இங்கே இருக்கின்றன. 7 மீடுரன்கள் இருக்கின்றன. அந்த மீடுரன் தடவை என்று நீங்கள் சொல்லலாம். மீடுரன் என்று சொல்லக்கூடிய இந்த ஃப்ரீக்குவென்சி என்று சொல்கிறது அது நாங்கள் தடவை என்று நாங்கள் சொல்லலாம். இது சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகிற சொல் தடவை. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே இல்லாட்டி சும்மா சாதாரணமாக மனிதர்களோட பழகுகின்ற பொழுது, ஆனால் அது கணிதத்துக்கு வருகின்ற பொழுது இல்லாட்டி புள்ளிவிரவியல் சார்ந்த அதுக்கு நாங்கள் ஒரு வேர்ட்ஸ் வச்சுருப்போம். மீடுரன் அதான் மீடு 2 ஒன்று தான், சரிதானே? இப்போ பாப்போம். இங்கே 7 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன, 7 மீடுரன்கள் இருக்கின்றன. இதில் பார்த்தால் 5 2 தடவை வந்திருக்கின்றது, மிச்சம் எல்லாமே ஒரே ஒரு தடவை வந்திருக்கின்றது. இங்கே ஆகாரம் ஓகே, எங்களுக்கு 5 தான். எங்களுக்கு அது கேள்வி இல்லை. எங்களுக்குரிய கேள்வி என்னென்றால் இடியம் என்பது கேள்வி. இதில் நாங்கள் ஏறு வரிசையில் எழுதுங்க இறங்கு வரிசையில் எழுதுங்க என்ற அந்த இது இல்லாமல் இங்கே நாங்கள் இறங்கு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசையில் எழுதினாலும் ஒரே விட தான் வரும். அந்த எல்லோரும் ஒரு ஞாபகத்துக்கு வைத்திருக்கிறபடியாக நான் சொல்ல நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுங்க. ஏறு வரிசை என்றால் சின்னல்ல இருந்து அப்படியே பெருத்து பெருத்து போகிறது. இதில் சென்டரில் வார பெறுமதி தான் இடியம். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 7 பேர் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். இல்லை 15 பேர் வந்துட்டால், 21 பேர் வந்துட்டால், 40 பேர் வந்துட்டால், அப்போ அதுக்கு ஏதோ ஒரு சூத்திரம் இருக்க வேணும். அப்போ அந்த இடியம் எங்கே அமைந்திருப்பார் என்று சொன்னால் அதுக்குரிய சூத்திரம்தான் எண்சக ஒன்றின்கள் 2. இந்த வகுப்பாடை என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமாக்கப்பட்ட வகுப்பாடையாக்கப்பட்ட அந்த தரவு தராத வரைக்கும் நாங்கள் இந்த வாய்ப்பாடு தான் பயன்படுத்துவோம். வகுப்பாடைகளாக்கப்பட்டு தருகின்ற போது இந்த வாய்ப்பாட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ நாங்கள் இப்போதைக்கு இந்த வாய்ப்பாடு பயன்படுத்த போகிறது கிடையாது. இதைத்தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இப்போ இடியத்தின் அமைவு என்ற இந்த வாய்ப்பாட்டை நாங்கள் எழுதுவோம். இடியத்தின் அமைவு, இடியத்தின் அமைவு, சரியா? இடியத்தின் அமைவு என்று நாங்கள் இங்கே எழுதுகின்ற போது அதுக்குரிய வாய்பாடு எங்களுக்கு வாய்பாடு எண்சக ஒன்றின்கள் 2. என்னென்றால் மீறன்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கின்றோம்? 7 பேர் இருக்கின்றார்கள். அந்த 7உடன் 1ஐ கூட்டினால் 8. நீங்கள் மனதாலே கூட்டி போடலாம். 2 இந்த 8ஐ 2ஆல் சுருக்கினால் 4. சில நினைப்பார்கள் 4 தான் இடியம் என்று. அது இல்லை, 4வது இடத்துல அமைந்திருப்பார். அப்போ நாங்கள் எண்ணி பார்ப்போம். 1 2 3 4. ஆகவே இந்த பட்டி அடித்தால் ஆகவே நாங்கள் இதில் எழுதலாம். ஆகவே இடியம் சமன் 4வது இடத்தில் அமைந்திருப்பவர். வடிவ வழங்கமானவர்களே, இது இடியத்தின் அமைவு. 4வது இடத்தில் அமைந்திருக்கின்றார். தமிழில் தான் எழுதியிருக்கின்றார். 4வது இடத்தில் அமைந்திருப்பவர் இந்த பெரம்பலில் 4வது இடத்தில் அமைந்திருப்பவர் யார்? 7. எப்படி 4வது இடத்தில்? ஏறு வரிசையில் எழுதிய போது 4வது இடத்தில் அமைந்திருப்பவர் 7. ஆகவே இடியம். அவர் 2க்கும் வித்தியாசம் இருக்கும். முதல் இடியத்தின் அமைவு, பிறகு இடியம். சரியா? நாங்கள் இன்னும் ஒரு கணக்கை நாங்கள் பார்ப்போம். இதில் ஒரு கணக்கு நாங்கள் பார்த்துட்டோம். இனி அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போ 2வது கணக்கு நாங்கள் பார்ப்போம். பாருங்க,
16, 17, 19, 19, 20, 25, 32, 37, 40, 42, இப்படி நிறைய புறமானங்கள் போய்கொண்டே இருக்குது. 50 பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 இருக்கின்றது. இது 50, 56, 13 புறமானங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த பெரம்பல் ஏறு வரிசையில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதில் எப்படி சென்டர் வரும்? அதுதான் இடியம். அப்போ நாங்கள் பயம் இல்லாமல் நாங்கள் போடுவோம். இடியத்தின் அமைவு என்னுடன் அந்த பயப்பாட்டு எழுத வேண்டியா, பஞ்சு படாமல் எழுத வேண்டியா. இடியத்தின் அமைவு விடை பிழைக்கா இப்படி எழுதி செய்கிறது. இடியத்தின் அமைவு சமன் வாய்வாடு என் சக 1/2. இங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்குன்னா மொத்தம் எல்லாம் ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறதா? நிச்சயமாகவே ஏறு வரிசையில் எழுதப்பட்டிருக்கின்றன. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஆகவே 13ஓடு ஒன்றை கூட்டினால் 14, அது 2ஆல் பிரித்தால் 7. 7ஆவது இடத்துல அமைந்திருக்குமா? இப்போ நாங்கள் எண்ணி கண்டுவோம். 1 2 3 4 5 6 7. அப்போ இதுக்கு ஒரு கட்டம் அடிப்போம். ஆகவே இப்போ நீங்கள் எழுதலாம் இடியம் சமன், அதன் பெறுமதி எங்களுக்கு தெரியும், 7 அல்ல, 7ஆவது இடத்தில் அமைந்திருப்பவர் 32. இவ்வளவுதான், இதோட சரி. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 20 கேள்வியில் ஒரு கேள்வி இப்படி ஒரு கேள்வி வரும். யாருக்கு வருது? வயது வந்த ஆசிரியர்களுக்கு, இந்த மாணவர்களாக படிக்கின்றவர்களுக்கு இந்த ஒரு கேள்வி வருகின்றது. 7ஆம் வகுப்பு கேள்வி, 8ஆம் வகுப்பு கேள்வி. மேத்ஸ் படித்தவர்கள், சயின்ஸ் டீச்சராக இருப்பவர்களுக்கு சுவம். ஆனால் வேறு வேறு ஆட்கள் அந்த கணிதத்தை அடிப்படை கொஞ்சம் ஒரு தளம்பல் நிலையில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர்கள் இவ்வாறான பயிற்சிகளை செய்யலாம். இன்னொரு கணக்கை பார்ப்போம் நாங்கள். மூன்றாம் கணக்கை பாருங்க. இப்போ அட்டவணை தரப்பட்டிருக்கு. இது அட்டவணை தரப்பட்டபடியால் வகுப்புகளாக்கப்பட்டதல்ல, கூட்டமாக்கப்பட்டதல்ல. வகுப்பாடு என்று வந்தால் தான் கூட்டமாக்கப்பட்டது. இது சும்மா நோமலாக தரப்புறேன். சரியா? பாருங்க, இது புள்ளி, இது புள்ளி, இதுக்கெல்லாம் புள்ளியை போடுவோம் நாங்கள். ஓகே ரைட். இது மீடுற, இருபத்தேழு 29 31 33 35 2 3 5 4 3 பாப்போம். 10 14 17 பேர் இருக்கிறது. 27 2 இருக்கின்ற 2 புள்ளிகள் இருக்கின்றன. 29இல் 3 புள்ளிகள் இருக்கின்றன. 31இல் 5 புள்ளிகள் இருக்கின்றன. 31 5 தடவை எழுதப்பட்டிருக்கும். 33 4 தடவை எழுதப்பட்டிருக்கும். 35 3 தடவை எழுதப்பட்டிருக்கும். ஏன் இதை அட்டவணைப்படுத்தி தந்தார்கள் என்று சொன்னால், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 17 புள்ளிகளையும் ஒரு உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் எழுதுகின்ற போது ஒரு அசிங்கமாகவும் இருக்கும், கொஞ்சம் இடங்களும் கொஞ்சம் மட்டாக இருக்கும். அதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் இப்படி அட்டவணைப்படுத்தி தாரார்கள். அந்த புள்ளியை பாருங்க, ஏறு வரிசையில் இருக்கின்றதா? நிச்சயமாக ஏறு வரிசையில் இருக்கின்றது. இப்போ பார்த்தால் 2 3 5 4 3 குளத்தையும் கூட்டினா மொத்தம் 17. அப்போ 17 மீடர்கள் இங்கே இருக்கின்றன. அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் ஆகாரம் கணிக்கிறேன்னு சொன்னால், மீடர்கள் எது பெரிய பிரமாணம்? 5. அப்போ 31 5 தடவை எழுதப்படும். 29 3 தடவை எழுதப்படும். 33 4 தடவை எழுதப்படும். நீங்கள் நினைக்கக்கூடாது 29 3 தடவை வந்திருக்கின்றது, 35 3 தடவை வந்திருக்கின்றது, இதுதான் ஆகாரம். இல்லை, 3ஐ விட கூடிய தடவையும் இருக்கின்றது, 4 தடவை இருக்கின்றது, அதை விட கூடிய தடவை இருக்கின்றது, 5 தடவை இருக்கின்றது. ஆகவே ஆகாரம் 31 இருக்கு. இது ஒரு சின்ன கேள்வி. சரியா? இப்போ இதில் இடையம் என்னென்று கேட்டால், இது வகுப்புகளாக்கப்படவில்லை தானே. அப்போ அதுக்குரிய வாய்பாடு எங்களுக்கு தெரியும். இடையத்தின்
இடையத்தின் அமைவு சம. இதன் வாய்பாடு கூட்டமாக்கப்பட்ட ரெண்டு இல்லாமல் வந்த இதன் வாய்பாடு n + 1/2 ரெண்டு பேர். இதில் எத்தனை மீறன்கள் இருக்கின்றன? 17. அந்த 17ஓட ஒன்றை கூட்டுகின்ற போது வருவது என்ன? 18. 2 = 9. இப்போ மீறன்களை கூட்டிக்கொண்டு வருவோம். 2 தடவை 2 தடவையையும் 3ஐயும் கூட்டினால் 5. 5 5 10. 10ஆவதாக 31 இருக்க போது. ஆகவே 9ஆவது 31 தான் இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த 9 அடங்குது. ஆகவே இடையம் சமன் 31 இருக்கு. இவ்வளவு 9வது இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் 2 3 5. அப்போ 5 இடங்கள் இங்கே வரும். இன்னும் 4 இடங்கள் தேவை. அந்த 4 இடங்கள் இந்த 31க்காக வரப்போகுது. அப்போ அந்த இதுக்கெல்லாம் அந்த 9 வேறு 10 வாரவடியில் 9ம் அதுக்கெல்லாம் இருக்க போகுது. 9வது இது 31 தான் இருக்க போகுது. ஆகவே 31 தான் இடையமாக இருக்கு. அப்போ நாங்கள் ஆகாரம் பார்த்துட்டோம், இடையம் பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் இடை பார்க்க போகிறதில்ல, அது ஒரு பெரிய ஒரு பகுதி. இதில் உள்ள சில விடயங்கள் செய்து போட்டு தான் நாங்கள் இடைக்கு போகிறோம். வணக்கம் ஆசிரிய மாணவர்களே. நாங்கள் இதுவரையும் ஒரு புள்ளிவிவர பரம்பல் ஒன்றில் ஆகாரம் என்றால் என்ன, இடையம் என்றால் என்ன, அது பற்றிய சில பயிற்சிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகாரம் என்று சொன்னால் ஆகாரத்தில் ஆகாரம் இல்லாத பரம்பல் இருக்கின்றது, ஆகாரம் பரம்பல் இருக்கின்றது, துவி ஆகார பரம்பல் இருக்கின்றது, பல்லாகார பரம்பல் இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் பார்த்துட்டோம். அதற்கு பிறகு நாங்கள் வந்தோம், இடையம் என்று பார்த்தோம். இடையம் என்று வரைகளை நாங்கள் இங்கு கூட்டமாக்கப்படாத வகுப்பாடைகள் ஆக்கப்படாத இடத்துல தான் நாங்கள் இப்போ வந்து இருக்கின்றோம். அங்கே நாங்கள் இந்த இடையம் எப்படி கணிக்கிறது என்றதுக்குரிய சூத்திரத்தை நாங்கள் வந்து பார்த்துருக்கின்றோம். இடையத்தின் அமைவு சமன் என் சகோண்டங்கள் 2 என்று நாங்கள் அதை பார்த்து கணக்கும் செய்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனை என்றால், ஒரு 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 பரம்பெல்ல வந்து ஆகாரம் எப்படி கணிக்கிறது, இடையம் எப்படி கேள்வி கேட்டால் எப்படி செய்கிறேன் பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ 4ஆக கணக்கு. இப்போ இனி நாங்கள் கணிக்க போகிறோம். ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கும். இந்த அட்டவணையில் வந்து ஆகாரம் என்ன, இடையம் என்னன்னு நீங்கள் கணிக்க வேணும். இப்போ ஒரு பரம்பலை நாங்கள் பார்ப்போமே. இப்படி ஒரு அட்டவணையை நாங்கள் எழுதுவோம். எழுதுகின்ற போது இப்படி நாங்கள் பிரிவுகளாக இவர்கள் தருவார்கள். உங்களுக்கு மிக சின்னதாக தான் தருவார்கள். இது சும்மா ஒரு பயிற்சி தானே உங்களுக்கு, அது ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக தான் இதை தருகின்றார்கள். சரியா? புள்ளிகளை பகுப்பாய்வு செய்கின்ற பொழுது இந்த அறிவு உங்களுக்கு தேவை. சரியா? இது புள்ளி, இது மீடுரன். இப்போ பார்ப்போம். 60 புள்ளியை வந்து ஒரு ஆள் பெற்றிருக்குது. 62 புள்ளியை 2 பேர் பெற்றிருக்கணும். 63 புள்ளியை 7 பேர் பெற்றிருக்கணும். 63. 65 புள்ளியை 4 பேர் பெற்றிருக்கணும். சரியா? அதே மாதிரி 70 புள்ளியை ஒரு ஆள் பெற்றிருக்குது. இப்போ பார்த்தால் எத்தனை நபர்களுடைய விடயங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த மீறனை கூட்டி பாருங்க. 1 2 3 3 7 10 10 4 14 14 1 15. அப்போ 15 மீறன்கள் இருக்கின்றன. இதனுடைய அர்த்தம், இப்போ நீங்கள் புள்ளி பரம்பலாக நீங்கள் எழுதுகின்ற போது, இது அட்டவணைப்படுத்தப்பட்டது, பரவி எழுதுகின்ற போது 60 ஒரு தடவை எழுதப்படும், 62 என்பது 2 தடவை எழுதப்படும், 63 என்பது 7 தடவை எழுதப்படும், 65 என்பது 4 தடவை எழுதப்படும், 70 என்பது ஒரு தடவை எழுதப்படும். அப்போ இப்படி எழுதி கொண்டு போகின்ற பொழுது இதில் ரோமலக்கம் 1 என்ன கேள்வி என்று சொன்னால், ஆகாரம் என்ன என்பதுதான் உங்களுக்குரிய கேள்வி. ஆகாரம். இப்போ வேறங்க, ஆகாரம்னா என்ன? எது கூடிய தடவை எழுதப்பட்டிருக்கும்? 63 தான் 7 தடவை எழுதப்பட்டிருக்கும். ஆகவே 63 தான் ஆகாரம். 7 போடக்கூடாது. 7 வந்து தடவை. 7 வந்து தடவை. அப்போ 63 7 தடவை வந்திருக்கின்றது. ஆகவே 63 தான் ஆகாரம். இப்போ 2வது கேள்வி என்னன்னு சொன்னால், இடையம் யாதென்று கேட்டால் இடையம் யாதென்று டிரெக்டாக எழுத முடியாது.
அப்போ நாங்கள் அந்த அமைவிடம் அவர் எங்கே அமைந்திருக்கின்றார் என்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் இடியத்தின் அமைவு என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்கின்றது. நான் முதலில் படிப்பித்தது இடியத்தின் அமைவு. சரியா? இடியத்தின் அமைவுக்குரிய சூத்திரம் என் சக 1/2. பாருங்க, நான் சொன்னான் மொத்தமான மீறன்கள் 15. அந்த 15ஓடு ஒன்றை கூட்டினால் வருவது 16/2, ஆகவே 8. இப்போ பாருங்க, 8வது இடத்திலே அந்த இடியம் என்ற பெருமானம் இருக்குமா? இப்போ பார்த்தால் 1, 2, 3, 3 மேலும் 10. சரியா? அப்போ 10 இதுக்காக இருக்க போகிறார். 10வது இருக்கும், 9வது இதுக்கெல்லாம் இருக்கும், 8வது தான் இருக்கு. 8வது இதுக்கெல்லாம் இருக்க போகுது. 10க்குள்ளேயே அடங்குற வழியில் இங்கே வந்து அடுத்த வழியை நீங்கள் எழுத வேணும். ஆகவே இடியம் சமன் பாருங்க 8வது இடத்துல இருப்பவர் 63. பாருங்க, மீறன்களை கூட்டுகின்ற பொழுது 10 வருகுது. அந்த 10க்குள்ளே தான் 8 அடங்கி இருக்கும். ஆகவே 63. இங்கே வந்து ஆகாரமும் இடியமும் ஒரே பெருமானத்தை கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அட்டவணையின்படி வந்து ஆகாரம் 63, இடியம் 3. இன்னும் ஒரு கணக்கோடு நான் அங்கே இடையண்ட பகுதிக்கு போகலாம்னு நான் நினைக்கின்றேன். பாருங்கோ, 4ஆம் கணக்கு பாருங்கோ, அதை கொஞ்சம் பெருசாக செய்யலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தொகையை கூட்டி போட்டு விடுவோம். சரியா? என்ன நடக்குன்னு வா நீங்க நிறை மாணவர்கண்ட நிறை கிலோகிராம் மீறன் ரைட். இப்போ மாணவர்கள் நிறைய பார்த்தால் 40 கிலோகிராம், 44 கிலோகிராம், 48 கிலோகிராம், 52 கிலோகிராம், 56 கிலோகிராம், அங்கே என்னென்ன போடுவோம் 60 கிலோகிராம். சரியா? இப்போ பார்த்தால் 40 கிலோகிராமில் வந்து 4 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 44 வந்து 6 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 48 வந்து 10 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 52 வந்து 9 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 56 வந்து 8 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே பார்ப்போம். இப்படி வந்தால் அதில் ஒரு 4 பார்ப்போம். இப்போ இது ஒரு பெரிய தொகையாக வந்துடும். இன்னும் பெருசாக வரப்போகுது. 4 6 10, 10 10 20, 20 9 29, 29 8 37, 41 வருது. அப்போ இதுக்கு என்ன வழி என்று சொன்னால் நாங்கள் அந்த வழியை பயன்படுத்தலாம். அல்லது திரள்மீறன் என்ற அந்த ஒரு அறிவை இங்கே பயன்படுத்தலாம். நான் திரள்மீறன் என்று சொல்லித்தராவிடியால் நாங்கள் சாதாரணமான முறைப்படி பார்ப்போம். இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தால் 40 கிலோகிராம் வந்து 4 தடவை வருகின்றது. 44 கிலோகிராம் வந்து 6 தடவை வருகின்றது. 48 கிலோகிராம் 10 தடவை வருகின்றது. 52 கிலோகிராம் 9 தடவை வருகின்றது. 56 கிலோகிராம் 8 தடவையும் 60 கிலோகிராம் 4 தடவையும் வருகின்றது. அப்போ கூடிய தடவை எது வருகின்றது? தடவை நீங்கள் மீற நிலைக்கு தடவை வேண்டிய வாசிங்க. சும்மா சாதாரணமாக நாங்கள் ஊரில் பாவிக்கிற சொல்லியே பாவிக்கலாம். அப்போ கூடிய தடவை வருவது 48 தான் வருது. 10 தடவை வாரபடியால். அப்போ மீறன்னு தயவு செய்து மீடுறனை போட்டுடாதீங்க. புள்ளியை தான் போடணும். புள்ளி என்றால் கிலோகிராமாக இருக்கலாம், ஏதோ வேறு இதாக இருக்கலாம். சரியா? நீளங்களாக இருக்கலாம். ரோமலக்கன் 2. இப்போ பார்ப்போம். அப்போ இடியம் கேட்டபடியால் நாங்கள் என்ன செய்யலாம்? இடியத்தின் அமைவு என்று நாங்கள் இங்கே எழுதுகிறோம். இடியத்தின் அமைவை நாங்கள் எழுதினால் அதுக்குரிய வாய்பாடு என் சக 1/2. நாங்கள் முதலே கூட்டி போட்டோம். இதெல்லாத்தையும் கூட்ட 41 வருது. அந்த 41உடன் இந்த 1ஐ கூட்டினால் வருவது 42 கீழ் 2 21. இப்போ வேறுங்கோ 21ஆம் இடத்திலே இருக்க போகிறாராம் இடியம். அப்போ கூட்டி கொண்டு போவோம். நாங்கள் கூட்டும் பார்ப்போம். ஒரு கால் 4 6 10, 10 10 20. அப்போ 21 வரையில் அதுக்குள்ள வரையில் 9 கூட 29 வருது. அப்போ 29க்குள்ளே தான் 21 வர போகிறார். அதுக்குரியது 52.
ஆகவே இடையம் சமன் 52. இதோட சரி 4 புள்ளிகள். இன்று நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த புள்ளிவரவியலில் மெஷர்மென்ட் அளவீடு கல்வி அளவீட்டில் வந்து நான் ஆகாரம் அந்த மையநிலை அளவீடுகளில் வந்து ஆகாரம் இடையம் இடை என்ற 3 விடயங்களை சொல்லியிருக்கின்றேன். சில வேளையில் ஒரு கேள்வி கேட்பார்கள், மையநிலை அளவீடுகள் அவை அந்த 3 வெளிவிட்டால் சரி. அப்போ நாங்கள் இங்கே பார்த்தது ஆகாரம் என்றால் என்று பார்த்தோம், இடையம் என்றால் என்று பார்த்தோம். இடை என்பதை நான் இன்னும் ஒரு வகுப்பில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ஒரு தனிப்பட்ட பகுதி. அதுதான் நீங்கள் பாடசாலையில் வகுப்புகளில் அந்த ரிப்போர்ட் கொடுக்கல மிக முக்கியமான ஒன்றாக வருவது. அப்போ ஆகாரம் இடையம் என்றால் என்னென்னு நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் மேற்கொண்டு அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். இவ்வளவு நேரமும் இந்த காணொளியை பார்த்த மாணவர்களுக்கும் நன்றி கூறி நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.